நன்றி நண்பர்களே. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நேரம். நம்ம 4ஆம் ஆண்டு நிறைவடைந்து 5ஆம் ஆண்டில் தொடங்குகிறோம். விண்மீன் 1ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டில் தொடங்குகிறோம். அப்பு சொன்னார், என்னென்ன செஞ்சுருக்குறோம் விண்மீனில் அப்படின்னு. குமார் சொன்னார், எத்தனை எழுத்தாளர்கள், 88 86 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கு, 87 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. இத்தனை கதைகள், இத்தனை கட்டுரைகள், இத்தனை விஷயங்கள் அது கொண்டு வந்திருக்கு. 78 புத்தகங்கள் நம்ம செஞ்சுருக்குறோம் இத்தனை ஆண்டுகளில். இந்த ஆண்டு குறைச்சிட்டோம் அப்படின்றதுக்கு பல்வேறு காரணங்கள், பொருளாதாரம் மட்டுமன்று பல்வேறு காரணங்களால் நம்ம தொடர்ந்து செயல்பட முடியலை. உலக சூழலே நம்மளை கொஞ்சம் நம்மளுடைய எல்லாருடைய செயல்பாட்டையும் சுணங்க வச்சுச்சுன்றது தான் உண்மையும் கூட. அதனால் நம்ம கொஞ்சம் சுணங்கி தான் இந்த ஆண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் வெளியிட்ட 8 புத்தகங்களுமே இந்த ஆண்டும் தரமான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். 1ஆம் ஆண்டு விழாவில் இருந்து ஓராண்டு விழாவிலும் பரிவேஷ் சிவகுமாரின் புத்தகங்களை நம்ம வெளியிடாமல் இருந்ததில்லை. எல்லா ஆண்டுலேயும் நம்ம அவருடைய புத்தகங்களையும் வெளியிட்டு வர்றோம். நான் அதை தான் அடிக்கடி சொல்வது உண்டு, குமார் நம்ம புத்தகம் நம்ம வெளியிடுறோம், நம்ம பதிப்பகம் நம்ம செஞ்சிட்டே இருப்போம், அதை தொடர்ந்து செய்வோம். அந்த நம்பிக்கை உண்மையிலேயே இது மேடை பேச்சுக்காக நீங்கள் இருக்கிறீங்கன்றக்காக சொல்லலை. உங்கள் எல்லாரோடையும் எனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவின் காரணமாகவே நான் அந்த நம்பிக்கையிலே சொல்கிறேன், நம்ம தொடர்ந்து செய்வோம், நல்லா செய்வோம் அப்படின்றது. சரி, கேலக்ஸி பதிப்பகம் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றப்ப நிறைய புத்தகங்கள் வெளியிட்டோம். நிறைய புத்தகங்கள் போய் சேர்ந்துருக்கு மக்களிடையே. ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் அதற்கான வீச்சு இருந்தது அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு புத்தகமே எனக்கு முக்கியமான புத்தகம்தான். ஏன்னா அந்த படைப்பாளி எந்த அளவுக்கு அதை முயற்சி செஞ்சு அதை எழுதியிருப்பார், அந்த படைப்பு வெளிவரணும் அப்படின்றப்ப எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார், அந்த படைப்பு வெளிவந்தப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலத்தில் சொல்கிற, அடிக்கடி சொல்கிறதான், நாம் சமகாலத்தில் போற்றி புகழ வேண்டிய காப்பியக்கோ அவர் கூட சொல்கிறாங்க, என்னுடைய மைவண்ணன் ராமகாவியம் நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்றப்ப ஒரு முக்கியம், ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய நூல் வெளியில் வர்றதோ அந்த நிகழ்வு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். ஏன்னா நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆவணமாக வச்சுட்டோம், அது இனிமேல் வர்ற காலம் பூரா யார் வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம். ஆகவே நம்ம செஞ்ச எல்லா புத்தகமுமே முக்கியமான புத்தகமாக தான் நம்ம பார்க்குறோம். 78 புத்தகங்கள், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதற்கடுத்து விண்மீன் அப்படின்றது ஒரு நீண்டகால கனவு. விண்மீன் நானும் குமாரும் போனாண்டு இந்த விண்மீன் வந்ததுனாலும் நாங்கள் இதை பேச தொடங்கி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கும். இதை செய்யணும்னு அந்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் விண்மீன் வந்தது. அதற்கு ஹரிஷு, சென்பாலன் நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசும்போது ஒரு நாள் தூண்டப்பட்டது. அது இன்னைக்கு செயல்படுத்தி வந்தப்போ நம்ம நண்பர்கள் கூட இதை செஞ்சிடலாமா செய்யணுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க விண்மீன் தொடங்கும்போது. ஆனாலும் முதல் இதழுக்கு மட்டும் நம்ம நட்பு வட்டத்திலேயே கேட்டோம்ன்றதில்லை, கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிட்டோம். இவங்க எழுதுனது, அவர் எழுதுனது, பிலால் எழுதுனது, ஜெசிலா எழுதுனது, நூர் ஃபாத்திமா அப்படின்னு வாங்கி ஒரு முதல் இதில் கொண்டு வந்துட்டோம். அதற்கு அடுத்து பொதுவாக போகும்போது அந்த மின்னிதழுக்காக அந்த வரவேற்பு வந்து உண்மையிலே அளப்பரிய வரவேற்புன்னு தான் நான் சொல்லுவேன். மிகைப்படுத்தலை, உண்மையிலே அந்த அளவுக்கு எங்களுக்கு வர்ற இமெயிலில் அவ்வளோ வருது. தெரிவு செய்து பதிவு செய்ய வேண்டிய அளவுக்கு படைப்புகள் வருகிறதுன்றது ஒரு மகிழ்ச்சி. அப்போ அந்த விண்மீனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதில் கேலக்ஸிக்கு எப்படி நம்ம எல்லாரும் காரணமோ விண்மீனுக்கு அப்படி நம்ம எல்லாரும் காரணம்னு என்னால் சொல்லிட முடியாது. விண்மீனுக்கு முக்கியமாக விண்மீனை நம்பி அனுப்புகிற படைப்பாளிகள், விண்மீனை நம்பி நிறைய பேர் இவங்க இதில் போடுறாங்க அப்படின்னு அனுப்புகிற படைப்பாளிகள் மிக முக்கியமான காரணம். அதை தன்னுடைய இந்த ஆண்டு மட்டும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக மனதை பாதித்த விஷயங்கள்னா, ராஜாராம் வீட்டில் நடந்த நிகழ்வு, நித்யகுமார் வீட்டில் நடந்த நிகழ்வு, இதெல்லாம் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்னுடைய செயல்பாட்டில். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போட்டி நடத்தி, சிறுகதை போட்டி, குறுநாவல் போட்டி நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த ஆண்டு பண்ணலை. உலக சூழல் ஒரு காரணம்னாலும்
ரொம்ப பக்கபலமாக இருக்கிற இவங்க வீட்டில் நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப பின்னடைய வச்சுச்சு. ஒன்றும் பேசிக்கிற முடியலை, கொள்ள முடியலை, இதுக்கடுத்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்றப்ப அந்த போட்டியை கூட இந்த ஆண்டு நம்ம நடத்தலை. கொஞ்சம் பேசிக்கிறேன்ப்பா தம்பி, நடத்திக்கல இந்த வட்டம். ஆனாலும் இந்த விண்மீனை மட்டும் மாதம் மாதம் நடத்தணும், இதை செய்யணும். மாதம் மாதம் இந்த விண்மீன் மின்னுதல் கொண்டு வரணும். அந்த மாதம் மாதம் நடத்துகிறோம்னா ஒரு 50 பேர் 60 பேர் இமெயில் அனுப்புகிறாங்க, தங்களுடைய படைப்புகளை ஒவ்வொரு வகைமையில் அனுப்புகிறாங்க. அதை வந்து வகைமைப்படுத்தணும், தொகுக்கணும், எழுத்து பிழைகளை சரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆசிரியராக தலையங்கம் எழுதணும். பேட்டி அப்படின்றப்ப இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்ச இலக்கிய முகங்கள்ன்றது நீங்கள் மட்டும்தான். வேறு யார்கிட்டையுமே எனக்கு நேரடியாக பழக்கமோ பேச்சோ கிடையாது. அப்படின்றப்ப நான் பேசுகிறதும் உங்கள்கிட்ட மட்டும்தான். ஆனால் இந்த விண்மீனில் பாருங்கள், பேட்டி கொடுத்த எழுத்தாளர்கள்லாம் பாருங்கள், எங்கெங்கேயோ இருப்பாங்க. அவங்களையும் எனக்கு தொடர்பு கிடையாது. அவர் ஆசிரியர், ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட பேட்டி வாங்குறது, அப்புறம் இந்த படைப்புகளை வகைமைப்படுத்துறது, அது ஒருங்கிணைச்சு ஒரே அமைப்பில் இந்த வரிசையில் வரணும். அந்த வேலையை அது ஒரு இதழ் அப்படின்றப்ப அது எப்படி இருக்கணும், சும்மா அள்ளி போட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதை செஞ்சு அவர் அனுப்பணும். ஒவ்வொரு மாதமும் செய்யணும். இந்த மாதம் முடியும் போதே அடுத்த மாதத்துக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுக்கணும். அறிவிப்பு கொடுத்த நாள்லேருந்து வர ஆரம்பிக்கும். இதை செய்யணும். இது ஒரு பக்கம்னா, ஒரு எலும்பியல் துறை நிபுணர், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சென்பாலன், அந்த மருத்துவ லேபில் உள்ள சீஃப் டெக்னீஷியன் ஹரிபிரசாத், இவங்க வந்து அரசுனுடைய முக்கியமான பணியில் இருக்கிற முக்கியமான வேலை பார்க்குற மருத்துவ துறை நிபுணர்கள். அவங்க வந்து இவங்க அனுப்புகிறத எடுத்து கதையை வாசிக்கணும். அவங்களும் வாசிக்கிறாங்க. அதை வந்து ஏஐயில் கொடுத்து படங்களை உருவாக்குறாங்க. இப்போல்லாம் நாங்கள் வந்து குமார் சொல்லிட்டாரு, சென்பாலன் நீங்கள் இம்புட்டு போடாதீங்க ஹரிபிரசாத். ஏன்னா ஒரு கதைக்கு 3 படம் 4 படம் உருவாக்குறாங்க. ஒரு கவிதைக்கு படம் உருவாக்குறாங்க, கட்டுரைக்கு படம் ஏஐயில் உருவாக்கி அதை ஒரு பிடிஎஃபாக ஆக்கி அதை முதல் இதில் வந்து இப்போ மொபைலில் பார்க்குறப்போ படிக்கும் வண்ணம் இருக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு எழுத்துரு உருவாக்கி அதை நிறைய விஷயங்கள் அதை பூரா செய்கிற அவங்க. நான் கடைசியில் மொத்தமாக நன்றின்னு சொல்லிடுறேன். செய்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த எழுத்துரு அதை எல்லாம் செஞ்சு படமாக கொண்டு வர்ற ஒரு பிடிஎஃப் ஆவணமாக அவங்க மின்னூலாக கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த உழைப்பு விண்மீன் மின்னுதல் அப்படின்றப்ப குமார், ஹரிபிரசாத், டாக்டர் சென்பாலன், இலக்கியா, தேவதர்ஷினி இவங்களுடைய அளப்பரிய உழைப்பில் தான் இந்த விண்மீன் மின்னுதல் வருது. அதற்கு அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி. அந்த விண்மீன் கொண்டு வந்துட்டோம். என்னென்ன மாதிரி குற்றச்சாட்டுன்னு சொல்லலை, குறைபட்டு கொள்ளுதல் இல்லை இந்த மாதிரி வருத்தங்கள் ஆதங்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும்ல. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் யாரையுமே முழுமையாக திருப்தி செஞ்சிட முடியாது, மகிழ்ச்சி அடைய வச்சிட முடியாது. என்ன பண்ணாலும் கண்டிப்பாக குறை இருக்கும். அப்போ இதில் வந்ததில் உங்கள் மின்னிதெல்லாம் வந்தால் அதை யாருக்கும் போய் சேர்றதில்ல, படிக்கிறதில்ல. படிக்கிற மாதிரி வகையில் இல்லை. நாங்களும் வந்து இது தொழில்முறையாகவோ பணத்துக்காகவோ இதுக்காகவோ செய்யலை. நாங்களும் ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து வாசிக்கிற மாதிரி இல்லை, இது எங்களுக்கு தெரியலை, இது எப்போ வந்துச்சுன்னு தெரியாது, இது எங்கள் கைக்கு வந்து சேரலை. வந்தாலும் பிடிஎஃப்பில் 50 பக்கம் இருக்குது, அதில் நாங்கள் எங்கள் பக்கத்தை போய் எப்படி படிக்கிறது, இந்த மாதிரிலாம் வர்றப்போ எனக்கு பதில் சொல்கிறது ரொம்பவுமே சிரமமாச்சு. 50 பக்கத்தில் இருக்குன்னா 50 பேர் படைச்சிருக்கிறாங்க. உங்கள் படைப்பை மட்டும் வாசிக்கணும்னா நீங்கள் அங்கேயே உள்ளடக்கம் போட்டிருக்கோம், அங்கேயே போய் வாசிக்கலாம், இல்லை முழுமையாக வாசிக்கலாம், அது அவர் அப்படின்றப்ப எனக்கு அப்போ தான் தோன்றியது, சரி இதற்காக ஒரு இணையதளத்தை உருவாக்குவோம்னு விண்மீன் இணையதளத்தை உருவாக்கி இப்போ அதுலேயும் நாங்கள் முழுமையாக எல்லா படைப்பையுமே ஏற்றிட்டோம். கடந்த மாதம் வந்த வரைக்கும் எல்லா படைப்புகளும் இருக்குது. நேரடியாக எழுத்தாளர்கள் அவங்க பேரை போய் தொட்டால் அவங்க படைப்புகள் எல்லாம் இருக்கும், அதில் தேவையான படிச்சுக்கலாம், பகிர்ந்துக்கிறலாம். அந்த மாதிரி அதையும் செஞ்சிட்டோம். கதைப்போமா, கோழி கோச்சுக்கிருச்சு, தாய் கோச்சுக்கிருச்சு, குஞ்சு கோச்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. தாய்க்கு எந்த கோபமும் கிடையாது, தாய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
மாதம் மாதம் தொடர்ந்து நடத்தலாம். நம்ம கடந்த ஆண்டு வரைக்கும் சரியாக தான் செஞ்சுட்டே வந்தோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1 கூடலுக்கு அப்புறம் நம்மளால் செய்ய முடியலை. முதல் காரணம் வந்து அபுதாபியிலேருந்து அவங்களால வரவே முடியலை. அவங்க வந்து மாதம் மாதம் வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்ட்டாங்க. குழுமத்தில் பேர் எழுதி கூப்பிடும்போது எல்லாருமே வாசிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, பதில் எதுவும் வர்றதில்லை. இப்போ எனக்கு நான் அந்த ப்ளூ டிக்கை எப்படி பார்க்குறேன்னா, அந்த நேரம் அவங்கள பார்த்து கை கொடுத்து பேசினதாக தான் நினைக்கிறேன். ப்ளூ டிக்கை பேசும்போது இப்படி கையை இறுக்கமாக கட்டிக்கிட்டு திரும்பி போய் நிற்கிற மாதிரி தான் அதற்கு பதில் சொல்லாத ஒரு நிலையை நான் அப்படி வாங்கிக்கிறேன், பர்சனலாக எடுத்துக்கிறேன். ஒரு விஷயத்த கேட்குறோம், வாங்க பேசுவோம், வர்றேன், வர முடியாது, எனக்கு பிடிக்கல, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும் இல்லையா, ஒரு உரையாடலுக்கு. அப்படின்றப்போ பல மாதங்கள் 2-3 மாதங்கள் நான் கூட தான் போட்டேன். இப்போ இந்த மாதம் கூட்டத்தை கூட்டுவோமா, இந்த மாதம் கூட்டத்தை கூட்டுவோமான்னு எந்த பதிலும் வராதனால இல்லை. இப்போயும் கூட சொல்லுங்கள், அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வைக்கலாம், கதைப்போமா, மாதம் மாதம் வைக்கலாம், அடுத்த வாரம் வைக்கலாம், ரெடி. அதை செய்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை, கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கத்தையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் உண்மையிலே கதைப்போமா கூட்டம் நமக்கு தந்ததுன்றது தான் உண்மை. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூடுவோம், பேசுவோம், கலைஞ்சு போயிடுவோம். அதுக்கடுத்து நாங்கள் கதை பேசலாம் வாங்கன்னு நேரடியாக சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ அதற்கு நாங்கள் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த உலக சூழல். பார்க்கில் போய் நாங்கள் எல்லாம் செட் பண்ணி உட்காரவுமே என்ன பண்ண போகிறீங்க, உட்காரலாம் கூடாது, நடக்கிறதுனா நடக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், உட்காந்து பேசுகிறதெல்லாம் கூட அப்போ வந்து தடைபட்டு போச்சு. அதனால் அதை செய்ய முடியலை. சூழல் சரியாகும், அபுல் ஃபைஸ்லாம் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் தொடங்குவோம். ஏன்னா அதில் பேசப்படுற விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், கதை பேசலாம் வாங்கன்னு லைவாக பேசின விஷயங்கள், புத்தகங்களை பற்றி பேசியதாகட்டும், பிலால், ஹரிஷு, அபுல் ஃபைஸு, கலைஞன், இவங்கெல்லாம் பேசின எடுத்துகிட்டு வந்த புத்தகங்களும் சரி, பேசிய விஷயங்களும் சரி, அவ்வளோ கருத்துள்ளதாக இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சோம். இனிமேலும் செய்ய ஆசைப்பட்றேன். நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன். மாதம் மாதம் கூடுவோமா, நான் தயார். ஒரே ஒருத்தர் வர்றீங்களா, இங்கே வாங்க, நான் இங்கே இருக்கேன், நம்ம 2 பேரும் கூட கதைப்போமா, பேசுவோம், கதை சொல்லுவோம், நான் ரெடி. மாதம் மாதம் நான் போடணுமா, குரூப்பில் மெசேஜ் போடுறேன், இந்த மாதம் கதைப்போமா கூட்டம் வர்றீங்களா போடுறேன், பதில் சொல்லுங்கள், பண்ணுவோம். கதை பேசலாம் வாங்கன்றதை இப்போ ஜூமில் பண்ணுறேன். அதை ஜசிலா என்ன நினச்சிட்டாங்க, மற்றவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவர் வந்து மாதம் கூடுறது செட் ஆகலைன்றனால இப்படி பண்ணிட்டாரு, காஸ்ட்டு கட்டிங் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சேர்ந்து பேசுகிறோம், வர முடியல. இது வந்து உலகம் பூரா இருக்கிறவங்கள வந்து பேசுகிறதுக்காக ஒரு சிந்தனையாக தான் நான் செஞ்சது. கதை பேசலாம் வாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை கூடுறப்ப போன வாரத்துக்கு முதல் வாரம்லாம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் திண்டுக்கல்லேருந்து வந்து பேசினாங்க. போன வாரம் ஒரு 12 பேர் வந்து உட்காந்துட்டாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, நம்ம ஊர்லேருந்து வர்றாங்க, இங்கேருந்து வர்றாங்க, எல்லா இடத்துலேருந்தும் பேசுகிறப்ப உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் இந்த வாரம் வந்தே ஆகணும், ஏன் வரல அப்படின்னு யாரையும் கேட்கல, எப்பயுமே நான் கேட்குறதில்ல. ஆனால் வர்றவங்க பேசும்போது அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு. அதில் நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியவர் அபு தாஹிர். அப்போ வந்து நான் அவர் சொன்னார் ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணம் எனக்கும் அவருக்கும் தெரியும். அந்த ஒரு சூழல்னால எனக்கு அவரை வந்து பேசணும் அப்படின்றத நான் ரொம்ப விரும்பினேன், ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் இதை மாற்றுறதுக்காக. நீங்கள் வந்து ஆனால் அவர் பேசுவார்னு நினைக்கல, வந்து கலந்துக்கிறணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து கலந்துக்குங்க சொல்லி முதல் நாள் அவர் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். கதை பேசலாமாங்கல கதை சொல்கிறாரு, கதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எல்லாருமே அமைதியாக இருக்கிறோம், கேட்டுகிட்டே இருக்கிறோம். ரொம்ப விறுவிறுப்பாக கதை போய்கிட்டே இருக்குது. சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடித்ததும் நம்ம மண்டை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தேவை, கதை எழுதுனது யார், கதையோட பேர் என்ன, டைட்டில் போடணுமே யூடியூப்பில். அதுக்கு அப்போ கதை எழுதுனது யார், கதைக்கு பேர் என்ன, அப்போ இது இப்போ தான் எழுதி முடித்தேன், நான் தான் எழுதுனேன் இந்த கதையை, இனிமேல் தான் பேர் வைக்கணும், நம்மளே நல்ல பேராக வைப்போம், நாங்களே அன்றைக்கி பேர் வச்சோம். அப்போ அது மாதிரி அவர் நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த கதைகள் இப்போ நம்ம கதையை கொண்டு வர போகிறோம். அந்த புத்தகத்தையும் கேலக்ஸி வெளியிட போகுது, கொண்டு வருவோம். ஆக என்னால் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, சேர்ந்து இயங்குவோம், தொடர்ந்து இயங்குவோம், நல்லது செய்வோம்,
நல்ல விஷயங்களை தொடர்ந்து போவோம். இது வரைக்கும் நமக்கு உள்ள ஏதாச்சும் யாருக்காவது பர்சனலாக நான் பேசினது எதுவும் உங்களுக்கு மன வருத்தமோ என்னால் எதுவும் சுணக்கமோ ஏற்பட்டிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து இயங்குவோம், கதைப்பம்மாவை தொடர்ந்து செய்வோம், மாதம் மாதம் தொடர்ந்து வாங்க. இந்த இதுலேருந்து திரும்ப மறுபடி தொடங்குவதற்கு உங்கள் எல்லாத்தையும் அழைப்பு விடுறேன். வாங்க, அபுதாபியிலேருந்து மாதம் ஒரு தடவை வரலாம். பால்கரசு நீ நினச்சா வரலாம், ஏன்னா உன்கிட்ட வண்டி இருக்குது, அவங்ககிட்ட வண்டி இல்லை. ஒரே ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு, பாப்பா போயிட்டு வருவோம் இன்னைக்கு அப்படின்ட்டு கிளம்பி ஒரு 4 மணிக்கு கிளம்புனா 6 மணிக்கு வர போகிறீங்க. கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 8 மணி திரும்ப கிளம்பி போயிடலாம். சாப்பிடணும் கூட நான் தொந்தரவு பண்ணலை, கிளம்பி போயிடலாம். மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த விஷயத்த நம்ம செய்யலாம். ஏன்னா எதுக்கு நேரடியாக உன்னையவே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, உன்கிட்ட தான் வண்டி இருக்குது, நீ தான் கூட்டி வர முடியும். நான் போட்ட எஃபோர்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து கதைப்போமா நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்கள் 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா 4 மணிக்கு நீங்கள் 5 மணிக்கு கிளம்பி வந்தால் போதும் இங்கே வந்து நடைபெறும். ஆனால் நான் எத்தனை மணிக்கு எஃபோர்ட் போடணும்னா 12 மணிக்கு நான் குளிச்சு ரெடி ஆகி 11:30க்கு போய் 12 மணிக்கு ராஜா கூப்பிட்டு பிறகு போய் 1 மணிக்கு. இல்ல, அது உங்களுடைய சிக்கல். நீங்க ஆர்கனைஸ் பண்ணி திலீப் இருக்காரு, இன்னொரு டிரைவர் செந்தில் இருக்காரு, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிரைவிங், 12 மணி நேரம் உழைப்பு போட. ஓட்டாளி இன்னொரு ஓட்டாளி இருக்காருல்ல, அதுல இருக்கிற அயற்சி வந்து புரியுது. நான் என்னுடையதை சொல்லிட்டேனப்பா, உங்களுக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கணும். வந்தா மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நம்ம இதை செய்யணும். சாப்பிடும்போது ஆக மகிழ்ச்சி. இப்போ இந்த மாதிரி ஒரு இணக்கமான மகிழ்ச்சியான வேலையில என் மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை உண்மையிலே நன்றி உரைக்கு தான் கூப்பிட்டாரு. நன்றி உரை என்ற சொல்றப்ப இந்த கேலக்ஸி பதிப்பகம் தொடங்கியது மைவண்ணன் ராமகாவியத்தில் தொடங்கணும். ஐயா ஜின்னா சர்புதீன் மைவண்ணன் ராமகாவியத்தை எப்படி எனக்கு ராமன் கிட்ட வந்தார் இலங்கையிலேருந்து அப்படின்னா ஜெசிலா பானு போய் பேசணும் வந்து. ஆக ஜெசிலா பானுவிலிருந்து நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நன்றி சின்ன ஐயா, உங்களுக்கு நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி டாக்டர் ஐயா, உங்களுக்கு நன்றி அப்பு, ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு நன்றி. பால்கரசு, ராஜாராம், குமார், திலீப், நூருல் இர்ஃபான், செந்தில், பிலால் அலியார், கலைஞன் நாசு, நூரு, ஃபாத்மா, தம்பி ஃபிர்தோஸ், அபுல் ஃபைஸ், முஜீபண்ண, அன்னி, என் மனைவி, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.